நண்பர்களே குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே 20 ஜூலை. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நேற்று வந்து வீக்லி எக்ஸ்பெக்டேஷன் அதை பற்றி வீடியோ போட முடியல, ஆக்சுவலாக டைம் இல்லை எனக்கு. இட்ஸ் ஓகே, எனிவே தான் டெய்லி வந்து காலையில் நம்ம ரிப்போர்ட் போடுறோம்ல, அதனால் ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னால் வந்து யூஎஸ் மார்க்கெட் ஃப்ரைடே வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. குளோபல் டென்ஷன் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது, இந்த வார பிரச்சனை எல்லாம். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்னைக்கு காலையில் ஓப்பனிங்கே அதிகமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் $90 $90 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஸோ குளோபலி இது வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே குவார்டர்லி ஏர்னிங்ஸ், அந்த காலாண்டு முடிவுகள் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ், HDFC, ICICI, நான் நிறைய கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேலும் நிறைய பெரிய கம்பெனிஸ் இந்த வாரத்தில் வந்து நிறையா ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ், குவார்டர்லி ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து மார்க்கெட்டை கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு கம்பெனியும் அது எந்த செக்டாரில் இருக்கோ, அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா பண்ணலையா அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட் ரொம்ப வொலட்டைலாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். ஈவன் எந்த கம்பெனியோட ரிசல்ட் எப்படி வந்தாலும் நம்ம அதை வந்து கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ண முடியாது. நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம், பட் நம்ம இன்டர்பிரேட் பண்ணபடி தான் மார்க்கெட் பிஹேவ் பண்ணுதா அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். நிறைய டைம் நல்ல ரிசல்ட்டுக்கு மார்க்கெட் கீழே போகும், பேட் ரிசல்ட் வரும், மார்க்கெட் மேலே போகும். ஸோ ரிசல்ட்டு ஃப்ரைடே சாட்டர்டேயில் வந்த ரிசல்ட்ஸ்க்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ண போகுது, இன்னைக்கு இனிமேல் வரப்போகிற ரிசல்ட்டுங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு இந்த ஹோல் வீக் வந்து கொஞ்சம் வாலடைலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ நம்மளுடைய நிஃப்டி லெவல்ஸ்க்கு வந்துடுவோம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் இந்த ஏரியாவில் தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஓகே, ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இந்த 24,334 அது வந்து ஃப்ரைடேயோட க்ளோசிங் ப்ரைஸ் 24,334. இந்த க்ளோசிங் ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்து மேலே போகணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. மேலே போச்சு அப்படின்னா 400 ஒரு டார்கெட்டு, 536, அதாவது 24,400 அண்ட் 24,536. இது வந்து ஒரு 2 டார்கெட். பட் இன்றைக்கே போகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் இந்த வீக்குள்ளார இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீக்குள்ளே அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த க்ளோசிங் ப்ரைஸை விட்டு கீழே போகக்கூடாது. ஓகே, அதுக்கு கீழே சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 சப்போர்ட். இன்கேஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 சப்போர்ட் இருக்குது. 24,300 இஸ் ஆக்சுவலி ஒரு ரவுண்ட் நம்பர், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் இல்லை. இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வந்து 24,260 ஒயிட் கலர் லைன் கொடுத்துருக்க மாதிரி. 24,260 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைன். இன்னைக்கு ஓப்பன் ஆனது ஃப்ளாட் ஓப்பன் ஆகி ஃப்ரைடேயோட க்ளோசிங் ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்து போகணும்னு எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் ஃப்ளாட் ஓப்பன் ஆகாமல் கீழே ஓப்பன் ஆகி வந்தால் கூட இந்த 24,261 சப்போர்ட் வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து லேட் ஹவர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக மூவ் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது பிரேக் டவுன் பண்ணிடுச்சுன்னா 24,261, ஏன்னா குளோபல் டென்ஷன் காரணத்தினாலேயோ அல்லது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இதனாலேயோ 24,261 பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னா முடிந்தால் ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். அதுவுமே வந்து பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஓகே, ஸோ கிளியர். ஃப்ரைடேயோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்கணும், சஸ்டெயின் ஆகணும், மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் க்ளோசிங் ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆனாலும் 24,261 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் திரும்பும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். இது பிரேக் டவுன் ஆனாலும் கொஸ்டின் மார்க், மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஆகுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னுடைய வியூ. ஸோ நீங்கள் எப்படி மார்க்கெட்டை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ.